அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய லாவண்யா. இன்னைக்கு நம்ம ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் growth எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். நான் வந்து லாஸ்ட் 3 வீக் வந்து ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த 3 வீக்ஸ்ல மொத்தமாக 6 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குட்டி குட்டி சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிளியராக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா முன்னாடி நெத்தியில் ரொம்ப முடி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, சொட்டையாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு இந்த முன்னத்தில் 2 சைடுமே முடி ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். இதுக்காக தான் ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஆனியன் எடுத்து ஜூஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நல்லா முன்னாடி ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துக்கிறேன். குட்டி மசாஜுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் முடிச்சு 1 வீக் ஆச்சு. 1 வீக்கில் எனக்கு எந்த சேஞ்சஸும் பெருசாக தெரியல. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு முடி குட்டியாக இந்த சைஸில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடும் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆனியன் அப்ளை பண்ண போகிறோம், ஆனியன் ஜூஸ். ஸோ செகண்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணேன் இல்லையா, அந்த அன்றைக்கி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா தலையெல்லாம் லைட்டாக ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆனியனோட ஸ்மெல் இருக்குல்ல, அது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்மெல் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். செகண்ட் வீக்கும் சேம் இதே மாதிரி ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணி ஒரு குட்டி மசாஜ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது கம்பல்சரி தலையில் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு தான் இருக்கும். பட் குளிச்சுட்டு வந்து நல்லா ஹோம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆனியன் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. ஸோ இது ப்ராப்ளம் கிடையாது. லைட்டாக கண் எரியுது, ஆனியனோட ஸ்மெல் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நான் என்னோடய ஃபுல் ஹேருக்குமே இங்கெல்லாம் வந்து கோகனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ண போகிறேன். நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வீக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் நான் காமிக்கிறேன். டுடே வந்து 3rd வீக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சின்ன சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. இங்கே இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் வளர்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் லென்த்தாக வளர்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது. அண்ட் பொடுகு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த வீக் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய தலையில் பொடுகு இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நான் இதை எதிர்பார்க்கல பொடுகு சரியாகும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனியன் யூஸ் பண்ணி ஒரு 3 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா பொடுகு எல்லாமே கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஸோ பொடுகு வந்து சரியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த 3 வீக்ஸ் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கிளியராக பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண அன்றைக்கி எனக்கு தலை வெளிச்சிச்சு, கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் சூடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் யூஸ் பண்ணப்பவும் லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல, அப்புறம் பழகிடுச்சு. ஸோ எதுவுமே பண்ண கிடையாது, நல்லா செட் ஆகிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக் வந்து எனக்கு எந்த சேஞ்சஸ் தெரியல. செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லையே, கொஞ்சம் இந்த இடத்துல முடியெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 3rd வீக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பெருசாக எந்த ஹேர் க்ரோத்தும் ரொம்ப வளர்ந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த குட்டியாக இருக்குது இல்லையா முடி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கே பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துலலாம் முடியே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே குட்டியாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்குது. இதை வந்து நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஆனியன் வந்து செம்மையாக ஹேருக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டினியூ ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோ கூட நான் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணால் தான் அது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நான் 1 மந்த்துக்கு அப்புறம் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணிட்டு until then bye from Lavanya. Bye bye.